ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டான மின்சாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து உங்களுக்கு 1,00,000 வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 3 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஎன்இபியோட டிபார்ட்மெண்ட் தான். ஸோ மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கீழே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்க கிளிக் ஹியர் டு டவுன்லோட்னு சொல்லி இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க். ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து இங்கே ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ மேலேயும் கீழேயும் வர்ற மாதிரி வந்து உங்களோட சைன் வந்து பண்ணிடுங்க. அதாவது இங்கே கீழே வர்ற மாதிரி இங்கே வந்து உங்களோட சைன் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து, உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து, உங்களோட ஜெண்டர்லேருந்து, உங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைச்சிக்கோங்க. ஸோ இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸு. ஸோ சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அண்ணா சாலை சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 3 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. அதாவது பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி செக்ரட்டரிங்கிற கேட்டகரிலையும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் பாஸ்ட்டுங்கிற கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பெனி செக்ரட்டரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனி செக்ரட்டரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐசிஎஸ்ஐயில் வந்து நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் இன்டர்மீடியேட் பாஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஐசிஎஸ்ஐயில் வந்து பாருங்கள் இன்டர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 2 இயர்ஸ் உங்களுக்கான ஒர்க் டூரேஷன் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 இயர் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் 2 இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் பீரியடாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே நீங்கள் வந்து கம்பெனி இன்டர்மீடியேட் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாருங்கள் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 30, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கல. மினிமம் 30 இயர்ஸ் இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி மினிமம் 22 இருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து 1,00,000 பர் மந்த் சேலரி வந்து வரும். அதே இன்டர்மீடியேட் பாஸ்க்குலாம் வந்து பாருங்கள் 25,000 வந்து பர் மந்த்துக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 3 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.